love me, Matthew? I do. ஹே ஆல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆஸ் அ நியூ மாமா நான் எப்படி பாப்பாவையும் பார்த்துக்கிட்டு வீட்டு வேலையும் செய்கிறேன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நீங்கள் ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோ பார்க்குறது மூலிமா என்ன மாதிரி நிறையா பேர் நியூ மாம் இருப்பீங்க. ஸோ அவங்க எல்லாத்துக்குமே இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா எப்படி வந்து பாப்பாவை பார்த்துட்டு பாப்பா தூங்குகிற நேரத்தில் எப்படியெல்லாம் ஒர்க்கை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாமே இதில் உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். ஸோ மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ வாங்க, இப்போ வந்து பாப்பா தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே நான் மார்னிங் அவங்க எந்திரிக்கிறதுக்குள்ளேயே நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி பண்ணிடுவேன். ஸோ இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து நாங்கள் என்ன பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இட்லி தான் செய்ய போகிறோம். பாப்பாவுக்குமே இட்லி அண்ட் வந்து பருப்பு குழம்பு மாதிரி நான் செய்வேன். ஃபஸ்ட்டு இட்லி வந்து மேக் பண்ணுறதுக்கு மாவை நல்லா கரைச்சிக்கிட்டேன். நல்லா வந்துட்டு கரைச்சதுக்கப்புறமா இட்லி இந்த பேட்டர் ஊற்றுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து நெய் தான் நான் எப்பயுமே யூஸ் பண்ணுவேன். பட் இன்றைக்கி நெய் இல்லாததுனால நான் வந்துட்டு ஆயில் யூஸ் பண்ணுறேன். நெய் பாப்பாவுக்கெல்லாம் கொடுக்கறதுனால மேக்ஸிமம் வந்துட்டு நெய்யை யூஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி தான் நான் இது வந்து ஆயில் யூஸ் பண்ணுறேன். ஸோ வந்து இட்லி ரெடி பண்ணிடலாம். மாவு நல்லா கலந்துட்டு இட்லிக்கு மாவு வந்து நம்ம இப்போ ஊற்றிடலாம். இட்லி ரெடி பண்ணும்போது மாவு வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. சப்போஸ் வந்து தோசை ஊற்றணும் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி மாதிரி வந்து கலந்துக்கோங்க. ஸோ அப்போ தான் இட்லி வந்து சாஃப்டாக இருக்கும். இட்லி வந்து சாஃப்டாக வரணுன்னா இந்த டிப்ஸ் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ வந்து இட்லி ரெடி ஆகிடுச்சு நல்லா சூடாக. பேபியை தனியாக பார்த்துக்கிறது வந்து ரொம்பவே கஷ்டம்தான். இது வந்து நிறைய நியூ மாமுக்கு வந்து ரிலேட் ஆகும் நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்துட்டு அவங்க தூங்கும்போது வந்து ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் வந்து அவங்க தூங்கும்போது தான் நமக்கு வந்து அவ்வளோ வேலை இருக்கும். வீடு கூட்டணும், பாத்திரம் கழுவணும், துணி துவைக்கணும், அந்த கேப்பில் நம்ம சாப்பிடணும், நம்ம குளிக்கணும், இந்த மாதிரி நிறையா இருக்கும். இருந்தாலும் வந்துட்டு எப்படியோ நான் வந்து மேனேஜ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணேன்னா பருப்பு ரெடி பண்ணிக்கிட்டுருக்கேன். பாப்பாவுக்கு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பருப்பு, தென் வந்து 2 பல் பூண்டு, மஞ்சத்தூள், அதுக்கப்புறமா சீரகம், மிளகு, தக்காளி, இதில் நான் வெங்காயம் ஆட் பண்ணல. தென் கேரட் போட்டிருக்கேன். தென் பொட்டேட்டோ, எப்படியும் ஒரு வெஜிடபிள்ஸ் வந்து ஆட் பண்ணிடுவேன். தென் வாட்டர் ஊற்றி ஒரு 5 இல்லைன்னா 6 விசில் வந்து விடுற மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நல்லா வந்துட்டு குக் ஆகிருச்சு. இப்போ இதை வந்து நான் வந்துட்டு மேஷ் பண்ணி இட்லி ப்ளஸ் வந்து இந்த பருப்பு குழம்பு வந்து பாப்பாவுக்கு வந்து நான் கொடுப்பேன். நீங்கள் எப்போது வந்து இந்த மாதிரி பருப்பு ரெடி பண்ணாலும் கண்டிப்பாக அதில் வந்து ஒரு வெஜிடபிள்ஸ் வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு என்ன டாக்டர் சஜஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா, டெய்லி ஒரு வெஜிடபிள்ஸ், டெய்லி ஒரு ஃப்ரூட்ஸ் அண்ட் டெய்லி ஒரு எக் வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. இப்போ பருப்பு ரெடியானதும் நான் வந்துட்டு வெசில்ஸ் எல்லாமே வாஷ் பண்ணிடுவேன். மேக்ஸிமம் வந்து பாப்பா எந்திரிக்கிறதுக்குள்ளே நான் எல்லா ஒர்க்குமே முடிக்க ட்ரை பண்ணுவேன். இப்போ பார்த்திங்கன்னா பருப்பு ரெடி ஆயிடுச்சு. எங்களுக்கு இட்லியும் ரெடி பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் வெசில் வந்து வாஷ் பண்ணிக்கிட்டுருக்கேன். நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு நைட்டே வந்து வாஷ் பண்ணிடுவோம். ஒரு சில டைம் வந்து மார்னிங் கழுவுற மாதிரி இருக்கும். நீங்கள் நைட்டே வந்து வாஷ் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு அந்த அளவுக்கு அதிகமாக பாத்திரம் இருக்கிற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகாது. இப்போ எங்களுக்கு இட்லி ரெடி ஆயிடுச்சு. சண்டே வந்து மீன் குழம்பு வச்சோம். அது நாங்கள் சாப்பிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாப்பா அப்படியே எந்திரிச்சிட்டாங்க. பாப்பா எந்திரிச்சதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்துட்டு ஃபுல்லாக வந்து ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு கொஞ்சம் வார்ம் வாட்டர் வந்து அவங்களுக்கு நான் எப்பயுமே மார்னிங் எந்திரிச்சதும் கொடுப்பேன். ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு பல்லெல்லாம் அப்படியே அவங்களுக்கு தேய்ச்சி விட்டுட்டு அப்புறம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வார்ம் வாட்டர் குடிச்சிட்ருக்காங்க. கேமராவை அப்படியே பார்த்துட்டே குடிச்சிட்ருக்காங்க. பாருங்கள் எப்படி தண்ணி கேட்குறாங்கன்னு. இப்போ தண்ணி குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் அவங்கள விளையாட விட்டுருவேன். விளையாட விட்டதுக்கப்புறமா அவங்களுக்கு வந்துட்டு இட்லியும் பருப்பு குழம்பு நான் செஞ்சதுனால பாப்பாவுக்கு அதுவும் வந்து நான் கொடுப்பேன்.
ஆனால் வந்துட்டு இப்போ வந்து நம்ம ஊட்டி விட்டாலும் சாப்பிடவே மாட்டாங்க. நானும் நிறையா டிஃப்ரெண்ட்டாக நிறையா ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். எதுவுமே சாப்பிட மாட்றாங்க. நம்மலாம் வந்து ஊட்டி விட்டால் சாப்பிட்றதில்ல. பட் அவங்களாம் எடுத்து சாப்பிட்டுக்கிறாங்க. இப்போ வந்து எனக்கு ஊட்டி விட்டுட்ருக்காங்க. ஆனால் அவங்க வந்து சாப்பிட மாட்டாங்க. குழந்தைங்களுக்கு சாப்பாடு ஊட்டுறது ரொம்ப கஷ்டம். ஆனால் ஏதாவது எனக்கு டிப்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் ப்ளீஸ். இப்போ சாப்பிட்டு வாயெல்லாம் துடைச்சிட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ வந்து விளையாடிட்டுருக்காங்க. இருக்கிற வளையல், மேக்கப் திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து போட்டு விளையாடிட்டுருக்காங்க. நம்ம ஒரு பொருள் வந்து எடுத்து ஒளிய வச்சோன்னா அதை பார்த்துட்டாங்கன்னா அழுன்னு அழுவாங்க. மூச்சு பிடிச்சிட்டு அழுவாங்க. நமக்கு பயமாக இருக்கும். இப்போ நல்லா விளையாடிட்டு இப்போ வந்து மார்னிங் கொஞ்சம் நேரம் எப்போயுமே தூங்குவாங்க. தூங்கினதுக்கப்புறமா நெயில் வந்து கொஞ்சம் வளர்ந்துருச்சு. ஸோ வந்து நான் பாப்பாவுக்கு இப்போ நெயில் வந்து கட் பண்ணி விடணும். அதனால் நெயில் கட் பண்ணிகிட்ருந்தேன். இந்த டைமில் தூங்கும்போது தான் எப்போயுமே நான் கட் பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு இவங்க தூங்குகிற டைமில் இதுக்கப்புறம் தான் எனக்கு வேலையே இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து இதை கூட்டி விட்டுட்டு மாப் போடணும். இதெல்லாமே பாப்பா தூங்குகிற டைமில் தான் நம்ம பண்ண முடியும். இப்போ திடீர்னு எந்திரிச்சிட்டாங்கன்னா அவ்வளோதான். அதனால் நான் இவங்க எந்திரிக்கிறதுக்குள்ளே எல்லா ரூமுக்குமே வந்து ஃபுல்லாக தொடச்சி விட்டுட்டேன். இவங்க வந்து பாப்பா என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதாவது ஒரு பொருள் எடுத்தாங்க அப்படின்னா கொட்டுறது, சாப்பாடை வந்து சாப்பிட மாட்டாங்க, எடுத்து கீழே போட்டு விளையாடுறது, இந்த மாதிரி எல்லா வேலையும் பண்ணுவாங்க. அதனால் வந்துட்டு டெய்லி நம்ம வந்து மாப் போடுற மாதிரி இருக்கும். ஒரு 2 days ஒன்ஸு 3 days ஒன்ஸாவது நான் வந்து மாப் போட்டுருவேன். ஏன்னா வந்துட்டு அழுக்கு இருக்கும். பாப்பா வந்து எதையாவது கொட்டிடுவாங்க, தண்ணி சிந்திடுவாங்க, அந்த மாதிரி நிறைய பண்ணுவாங்க. ஸோ அதனால் பாப்பா தூங்குகிற டைமில் டூ days ஒன்ஸ் ஆர் 3 days ஒன்ஸ் வந்து நான் வந்து ஃபுல்லாக கூட்டி விட்டுட்டு மாப் போட்டு விட்டுருவேன். மாப் போட்டு விட்டுட்டு இந்த வேலை முடிஞ்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட் வந்து நான் ட்ரெஸ் வந்து வாஷ் பண்ண போயிட்டேன். பாப்பா துணி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய சேர்ந்துருச்சு. ஸோ இப்போ பாப்பா தூங்குகிற டைமில் தான் வந்து நான் ஃபுல்லாக வாஷ் பண்ண முடியும். வாஷ் பண்ணி முடிச்சுட்டு இடையில வந்து நான் எட்டி பார்த்துக்குவேன். ட்ரெஸ் வாஷ் பண்ணும்போதே தூங்குறாங்களா இல்லை எந்திரிச்சிட்டாங்களா அப்படின்ட்டு. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ் எல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு எல்லாம் ஃபுல்லாக காய போட்டாச்சு. இந்த டைமில் நான் போய் எட்டி பார்க்கும்போது தான் மேடம் வந்து எந்திரிச்சிட்டாங்க. இப்போ எந்திரிச்சதுக்கப்புறம் வெளியே கூட்டிகிட்டு வந்துட்டேன். ஒரு 2-3 துணி இருந்தது காய போட. இப்போ வந்து இந்த மாதிரி போசியில் விளையாடுறது, ட்ரெஸ்ஸில் விளையாடுறதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வந்து இப்போ வந்து விளையாடிட்டுருக்காங்க எங்கிட்ட வந்து. எடுத்து கொடு அப்படின்னு சொன்னோம்னா பாப்பா வந்து கொடுப்பாங்க. 2 டைம் கொடுத்தாங்க. நான் கீழே போட்டேன். இப்போ அவங்க கோவம் வந்து கீழே போட போகிறாங்க. இப்படி தான் இந்த மாதிரியெல்லாம் பாப்பாவை வந்துட்டு உங்கள் பேபியை விளையாட விடாதீங்க. சப்போஸ் இதில் தண்ணி இருந்தது அப்படின்னா அதனால் சொல்கிறேன், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அப்படி விளையாடுறாங்கன்னா எம்டி பக்கெட்டில் விளையாட விடுங்க, பக்கத்தில் நில்லுங்க. இப்போ வந்து நாங்கள் விளையாடி முடிச்சுட்டு தூங்கி எழுந்திரிச்சதும் விளையாடிட்டு போய் குளிக்க போயிட்டோம். குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா இந்த மாய்ஸ்சரைசர், செட்டாஃபில் மாய்ஸ்சரைசர் இது ரொம்பவே நல்லாயிருக்கு. நான் பாப்பா பிறந்ததுலேருந்து இந்த மாய்ஸ்சரைசர் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும். ஸ்கின்னுக்குமே வந்து நல்லா ஒரு ட்ரையாக தெரியாது உங்களுக்கு ஸ்கின்னு. ரொம்பவே நல்லா இருந்தது. அப்போ இதை போட்டுட்டு ட்ரெஸ் எல்லாம் போட்டு விட்டுட்டு பாப்பா வந்து கொஞ்சம் நேரம் நான் விளையாட விட்டுருவேன். ஏதாவது பொருள் இழுத்து போட்டு விளையாடுவாங்க. அதுதான் இவங்களுக்கு வேலையே. இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, உருளைக்கிழங்கு சாதம் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப ஈஸியான ரெசிபி, டக்குன்னு செஞ்சிடலாம். ஸோ அதான் நான் இது பிளான் பண்ணேன். இப்போ பாப்பாவுக்கு வந்து நான் டிவி போட்டு விட்டுட்டு வந்திருக்கேன். டிவி போட்டுட்டு அந்த பார்த்துட்ருக்க அந்த கேப்பில் நான் வந்து லஞ்ச் வந்து ரெடி பண்ணிடணும். இதுக்கு வந்து ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், ரஃபாக கட் பண்ணிக்கோங்க. 2 பல் பூண்டு எடுத்திருக்கேன். பூண்டு அதுக்கப்புறம் 2 உருளைக்கிழங்கு தோல் நீக்கி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வடசட்டி எடுத்து ஆயிலு, கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம், வரமிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி பூண்டு போட்டுக்கோங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு போடல அப்படின்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க.
அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நான் உருளைக்கிழங்க துருவி எடுத்து வச்சுருந்தேன், அதையே போட்டு நல்லா இப்போ வதக்கிட்டு உங்களுக்கு எந்த மசாலா வேணுமோ அதை போட்டு நீங்கள் வதக்கி விட்டுட்டு லைட்டாக தண்ணி ஆட் பண்ணி கொதிக்க விட்டு சாப்பாடு போட்டு நம்ம வந்து தாளிச்சிடலாம். அவ்வளோதான். பாப்பாவுக்கு மார்னிங் வச்சு அதே பருப்பு குழம்பு. எப்பயுமே நான் எக் கொடுப்பேன், இன்றைக்கி எக் இல்லாததுனால நான் வந்துட்டு வெள்ளரிக்காய் கொடுத்துருக்கேன். வெள்ளரிக்காய் அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க, இவங்களுக்கு பிடிக்கும். அதனால் சாதம் கொஞ்சம், பருப்பு குழம்பு கொஞ்சம், இன்றைக்கி ஃப்ரூட்ஸ்க்கு வந்து இப்போ வந்து என்னது வெள்ளரிக்காய் வந்து கொடுத்துருக்கேன். எப்பயும் எக்கு சாப்பிடுவாங்க, இன்றைக்கி எக் இல்லாததுனால வெள்ளரிக்காய் கொடுத்துருக்கேன். இல்லைனாலுமே நான் எப்போயுமே வெள்ளரிக்காய் வந்து கொடுப்பேன். டெய்லி இருக்கும் வெள்ளரிக்காய் எப்பயுமே. இவங்களுக்கு இந்த மாதிரி கட் பண்ணி கொடுத்துட்டேன் அப்படின்னா வாயில் வச்சு கடிச்சிட்டு விளையாடிட்டுருப்பாங்க. ஸோ அதனால் நான் எப்போயுமே இந்த வெள்ளரிக்காய் அவங்களுக்கு கொடுத்துடுவேன். வேறு ஏதாவது வாயில் வச்சு விளையாடிட்டுருக்கிறதுக்கு வெள்ளரிக்காயை கொடுத்துட்றோம், அதுதானே கடிச்சிட்ருப்பாங்க. எனக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு சாதம் ரெடி பண்ணிவிட்டு அப்பளம் பொரித்தேன். இப்போ அந்த அப்பளத்தை வச்சு தான் இவங்க வந்து விளையாடிட்டுருக்காங்க. அப்பளத்தை எல்லாம் கீழே எல்லாம் போட்டு சாப்பாடு சாப்பிட மாட்டாங்க, அப்பளம் தான் சாப்பிடுவாங்க. அப்படியே பாப்பாவுக்கு வந்து அப்படியே விளையாட்டு காட்டிகிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் ஊட்டி விட்டுருவேன். சாப்பிட வைக்கிறது ரொம்ப கஷ்டம்தான், இருந்தாலும் அப்படியே கொஞ்சமாவது சாப்பிட்ணும்ல, அதுக்காக நம்ம சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம அப்படியே விடவும் முடியாது. ஸோ எப்படியும் ஓரளவு கொஞ்சமாவது உள்ளே போகிற அளவுக்கு ஊட்டி விட்டுருவேன். இப்போ சாப்பிட்டு வாயெல்லாம் தொடச்சிட்டு அடுத்த ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணியாச்சு. எப்போயுமே சாப்பிடும்போது ட்ரெஸ் ஃபுல்லாக ஆயிரும். இப்போ விளையாடிட்டு சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் விளையாட்டு அதுக்கப்புறம் தூங்க போயிட்டாங்க மேடம். இப்போ அவங்க தூங்கினதுக்கப்புறம் தான் நமக்கு ரிலாக்ஸாக நமக்குன்னு ஒரு டைம் வந்து கிடைக்கும். நான் இந்த டைமில் தான் வந்துட்டு பாப்பா சாப்பிடும்போதே நான் சாப்பிட்டேன். இப்போ கொஞ்சம் நேரம் கழித்து பாப்பா கூட விளையாடிட்டு இப்போ வந்து நான் சும்மா ரிலாக்ஸ் பண்ணுற டைம். இப்போ தான் வந்து காஃபி இல்லைனா டீ இல்லை ஏதாவது ஸ்நாக்ஸ் ஏதாவது இருந்தால் இந்த டைமில் தான் வந்துட்டு சாப்பிடுவேன். பாப்பா தூங்குகிற டைமில் தான் நம்ம எல்லாமே பண்ணிக்க முடியும். இப்போ காஃபி எல்லாம் குடிக்கணும்னா அவங்க இருக்கும்போது நம்ம குடிக்கவே முடியாது, ஏன்னா அதை வந்து கேட்பாங்க, கீழே கொட்டுவாங்க. டின்னர் என்ன பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, பாப்பாவுக்கு வந்துட்டு ரவையில் வந்து சும்மா கொடுக்காம இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் ஏதாவது ஆட் பண்ணி கொடுங்க. இப்போ நான் வந்து இதில் ஒன்றுமே போடல. எண்ணெய், கடுகு, வரமிளகாய், கருவேப்பிலை, அதுக்கப்புறம் துருவின ஒரு 1/2 கேரட் போட்டிருக்கேன். போட்டுட்டு அதுக்கப்புறம் எவ்வளோ ரவை பாப்பா சாப்பிடுவாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா தண்ணி வந்து கொஞ்சம் நிறையா ஊற்றுவேன். ஏன்னா கொஞ்சம் கொலன்னு இருந்தால் தான் அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஏன்னா ரவை வந்து செஞ்சு ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சம் கெட்டியான மாதிரி ஆயிரும். ஸோ அதனால் இல்லை, நீங்கள் செஞ்சுட்டு பக்கத்தில் ஹாட் வாட்டர் வச்சுட்டு கூட நீங்கள் கொஞ்சம் ஹாட் வாட்டர் மிக்ஸ் பண்ணி அப்படி கூட பிசைஞ்சு கூட நீங்கள் ஊட்டி விட்டுறலாம். இப்போயுமே அதே தான், சாப்பிடவே மாட்டாங்க. ரவை வந்து அவங்களுக்கு பிடிக்கும் பாப்பாவுக்கு, இருந்தாலும் இப்போ வந்து சாப்பிட மாட்டேங்கிறாங்க, என்னன்னு தெரியல. அது அப்படியே ஏதாவது ஒரு வேடிக்கை காட்டிட்டு பொம்மையை காட்டிட்டு அப்படியே எப்படியாச்சும் பண்ணி அப்படியே ஊட்டி விட்டுருவேன். ஓரளவுக்கு ரவை வந்து சாப்பிட்டாங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பேபிஸ்க்கு எந்த ஃபுட் கொடுத்தாலும் பரவாயில்ல, அதில் சத்தாக இருக்கிற மாதிரி பாருங்கள். அப்படி இல்லைனா ஏதாவது ஒரு வெஜிடபிள்ஸ் வந்து ஆட் பண்ணி கொடுங்க. இப்போ பருப்பு செய்கிறோம் அப்படின்னா பருப்பில் வந்து ஏதாவது வெஜிடபிள்ஸ் வந்து ஆட் பண்ணுங்கள். வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் அண்ட் டெய்லி ஒரு எக் வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க டாக்டரு. ஸோ நீங்களும் இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் பேபிஸ்க்கு. இப்போ சாப்பிட்டு வாயெல்லாம் தொடச்சிட்டு இன்னொரு ட்ரெஸ் வந்து சேஞ்ச் பண்ணியாச்சு. ஆக்சுவலாக நான் ட்ரெஸ்ஸில் வந்து அதிகமாக ஆகலை, இருந்தாலும் அவங்க தண்ணி குடிக்கிறாங்க, வேணும்னே வாயிலேருந்து துப்புறது. அப்போ நாங்கள் ட்ரெஸ் எல்லாம் ஃபுல்லாக ஈரமாயிடுச்சு. அதோடையே நம்ம பாப்பாவை தூங்க வைக்க முடியாதுல்ல. ஸோ அதனால் நைட் வந்து இன்னொரு ட்ரெஸ் வந்து சேஞ்ச் பண்ணியாச்சு. ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா மேடம் வந்து விளையாடிட்டுருப்பாங்க. விளையாடி முடிச்சுட்டு தூங்கும்போது பார்த்திங்கன்னா 12:30. ஸோ இப்படி தான் வந்து டெய்லி என்னோடய ரொட்டீன் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம சேனலில் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ வந்து இதுக்கப்புறம் வரும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நியூ மாம்ஸ்க்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.